வெறும் 7,5 லட்சத்துல அட்டகாசமான மைலேஜ் கார் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? மாருதி சுசுகி ஃப்ரானிக்ஸ் இந்த ஒரு கார் தான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். மாருதி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி அவங்க நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இவங்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரு பட்ஜெட் காரை வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாருதியில ஃப்ராங்க்ஸ் 1.0 இந்த ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ராங்க்ஸில் வந்து 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் இது 100 PS பவரையும் 147 NM டார்க்கையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஸ்பீடு மேனுவல் மற்றும் 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடன் ஆப்ஷன்களும் இருக்குது அப்படின்னும் ஹைவேல சிறப்பான பயண அனுபவத்தை டர்போ சார்ஜ் இன்ஜின் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எப்போது சிறந்த மைலேஜ் கொண்ட கார்களை சந்தைக்கு கொண்டு வருது அப்படின்னும் ஃப்ராங்ஸும் அதற்கு விதிவிலக்கல்ல அப்படின்னே சொல்லலாம். பெட்ரோல் வேரியண்ட் 21 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரையும், சிஎன்ஜி வேரியண்ட் 33 கிலோமீட்டர் பர் கிலோ வரையும் வந்துட்டு மைலேஜ் தருவதாக இந்த நிறுவனம் தெரிவிக்கிறாங்க. நகரம் மற்றும் நெடுஞ்சாலைகளில் சராசரி மைலேஜ் இது அப்படின்னும் நீண்ட பயணங்களுக்கு இது சிக்கனமான ஒரு எஸ்யூவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிலோமீட்டர் மைலேஜ் வந்துட்டு யூசர்ஸே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கு. புதிய தொழில்நுட்ப வசதிகள் ஃப்ராங்க்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னும் இதுல சில விஷயங்கள்லாம் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்இடி டிஆர்எல்ஸ் இது வந்து இருக்கு அப்படின்னும் ப்ரொஜெக்டர் ஹைட்லைட்டுகள் மற்றும் டுவல் டோன் அலாய் வீல்கள் மற்றும் மிதக்கக்கூடிய வகையில் தான் அந்த ஒரு அதாவது மேலே இருக்கக்கூடிய டேஷ்போர்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு அந்த கார் கவரேஜே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து 9 ஆங்குல தொடுதிரை என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டச் ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸோடு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் டிஸ்பிளே ப்ரோவும் வந்துட்டு இருக்குது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆட்டோ ஏசி மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டமும் மற்றும் பின்புற ஏசி வென்டிலேட்டரும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாதுகாப்பு அம்சங்களாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்குகள் இருக்குது, 360 டிகிரி அதாவது கேமரா இருக்குது அப்படின்னும் ஏபிஎஸ் மற்றும் அதாவது ஏபிஎஸ் வித் இபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹில் ஹோல்டு அசிஸ்ட் மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சைல்டு சிண்ட் அதாவது சைல்டுக்கான ஒரு லாக்கம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த காருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஸ் எஸ்யூவியினுடைய ஆரம்ப விலை 7.52 லட்சம் அப்படின்னும் டாப் வேரியண்ட்டுடைய விலை 13.4 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் 8.42 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 10 வேரியண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஊருக்கு ஏற்ற மாதிரி சின்ன விஷயங்கள் மட்டும் விலையில் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் காராகவோ ஒரு நல்ல காராகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த கார் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.